நம்ம பார்க்க போகிறது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் பற்றி இதழ்கள் பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அவர் வந்து தமிழை பரப்புறதுக்காக 2 இதழ்கள் வந்து நடத்தினார். அதை நம்ம ஈஸியாக வச்சுக்கலாமா? நம்ம தமிழ் மொழி தானே, அதை நம்ம தென்மொழின்னு வச்சுக்கலாமா? எப்படி வந்து பரப்பலாம், நம்ம அந்த மொழி வந்து எப்படிலாம் பரப்பலாம்னா, தமிழ் சிட்டு அப்படின்னு ஒரு சிட்டு இருந்துச்சு. அதை பறந்து போய் எல்லா இடத்துலையும் எதை பரப்புதுன்னா தென்மொழியை வந்து பரப்புது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இப்போ இவரோட நூல்கள் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ஈஸி. எப்படின்னா, அவரோட பேர் என்ன இருக்குது, அவருடைய பட்டம் வந்து பாவலரேறு. அப்போ அதை வச்சு நம்ம என்ன எடுத்துக்கலாம், உலகியல் 100 அப்படின்னு ஒரு நூல்கள். அடுத்தது பா அவருடைய எழுத்துல பாவலரேறுல பாவன்னு வருதா, அப்போ பாவிய கொத்து. மறுபடியும் 100ல் இன்னொரு நூல் வருது, நூறாசிரியம். அடுத்து இப்போ நம்ம படித்தோம்ல 10th இயல் 1 இருக்குல்ல, அன்னை மொழியே, அது வந்து கனிச்சாறு அப்படிங்கிற தொகுதியிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கனிச்சாறு நம்ம அது ஞாபகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ கனிச்சாறு நம்மளோட ஒரு பழ ஜூஸ் எப்படி இருக்கும், நல்லா சுவையாக இருக்குமா? அப்போ அந்த ஜூஸ் வந்து அதுக்கு மார்க் கொடுக்குறோம், என் சுவை 80. அடுத்த நூல் சரியா? இதில் வந்து ஒரே ஒரு வித்தியாசமான ஒரு நூலோட பேர் இருக்குது, மகபுகுவஞ்சி. அதை மட்டும் நம்ம வித்தியாசமாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குவோம். அடுத்து பள்ளி பறவைகள். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் அதை வந்து பள்ளி பறவைகள் சொல்லுவோம். ஸ்கூலில் நம்மளுக்கு என்ன ஒழுக்கம் வந்து கற்றுக் கொடுப்பாங்க, மெயினாக எதை வந்து டிசிப்ளினுக்கு எந்த நூலை கொடுப்பாங்க நம்மளுக்கு? திருக்குறள். அப்போ திருக்குறள் மெய்ப்பொருளுரை, அது வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் சரியா? பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்காங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட கனிச்சாறு இருக்குல்ல, அதில் வேறு தலைப்பில் வந்து ஒரு தொகுப்பில் வந்து என்னென்ன இருக்குன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தும், முந்துற்றோம் யாண்டும், இது 2 வந்து அமைய பெற்றிருக்கு. புரிந்ததா?